ஒரு சிறிய கிராமத்தில் ராமாயி என்ற பாட்டி இருந்தாள். வயது 70 கடந்தாலும் அவள் மனசு மட்டும் இளம் வயசு போல் இருந்தது. எல்லோரும் நகரத்துக்கு போய் வேலை பார்க்கும்போது ராமாயி பாட்டி மட்டும் தனது நிலத்தை கைவிடாமல் விவசாயம் செய்து கொண்டே இருந்தாள். இந்த மண் நம்ம அம்மா மாதிரி, அதை விட்டு போக முடியாது என்று அவள் அடிக்கடி சொல்வாள். ஒரு வருடம் மழை வரவே இல்லை. எல்லோரும் இந்த ஆண்டு விவசாயம் பண்ண முடியாது என்று கவலைப்பட்டார்கள். சிலர் நிலத்தை விற்று நகரத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் ராமாயி பாட்டி மட்டும் தன்னம்பிக்கையை விடவில்லை. அவள் தினமும் காலையிலேயே எழுந்து நிலத்தில் வேலை செய்தாள். மழை இல்லாததால் தண்ணீரை சேமித்து வைத்து மெதுவாக பயிர்களுக்கு ஊட்டினாள். கிராமத்தவர்கள் அவளை பார்த்து சிரித்தார்கள். இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டு என்ன பயன் பாட்டி? பாட்டி சிரித்து கொண்டு சொன்னாள். நம்பிக்கை இருக்குன்னா மண்ணும் பேசும்பா. சில நாட்கள் கழித்து திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. பாட்டி விதைத்த விதைகள் முளைக்க ஆரம்பித்தது. மற்றவர்களின் நிலங்கள் வெறிச்சோடி இருந்தாலும் பாட்டியின் நிலம் பசுமையாக மாறியது. அதை பார்த்த கிராமத்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களோட விடாமுயற்சி வீண் போகல பாட்டி. பாட்டி மெதுவாக சொன்னாள். விவசாயம் பணம் மட்டுமில்ல, அது பொறுமையும் நம்பிக்கையும். அந்த நாள் முதல் கிராமத்தில் மீண்டும் விவசாயம் உயிர் பெற்றது. ராமாய் பாட்டி எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக மாறினாள். கதை சொல்லும் கருத்து: நம்பிக்கை, பொறுமை இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடக்கலாம். விவசாயம் ஒரு தொழில் மட்டுமில்லை, அது பல பேர்களோட நம்பிக்கை.